முதலாவதாக நான் குறிப்பிட்டு சில பேருக்கு நான் நன்றிகளை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். முதலில் சொல்ல வேண்டியது, என்னோடு இருந்து எனக்கு உறுதுணையாக கூட இருந்து, நண்பர்களைப் போல கூட இருந்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய குழுவின் அங்கத்தினார்கள் ப்ரொஃபசர் இளமாறன், திரு அல்பினஸ், ப்ரொஃபசர் மனோ, ப்ரொஃபசர் எப்ரோன் சாட்சி, சந்தீப், கிளமெண்ட், இன்னும் இங்கு வராமல் இருக்கும் சில நபர்களும் உண்டு. அவர்களுக்கு எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை உறுதாக்கிக் கொள்கின்றேன். இந்த விழாவை மார்த்தாண்டம் பகுதியிலே வைத்து நடத்தினால் நல்லா இருக்கும் என்ற என்னுடைய குழுவினர்கள் முதலில் ஆலோசனை கூறினார்கள். நான் கூறினேன், இல்லை, ஆள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, என்னுடைய ஊழியத்தை பதிவு செய்யப்பட்ட செட்டியாவிளையில், என்னுடைய சொந்த ஊரான செட்டியாவிளையில் அதை நடத்த வேண்டும். பிறகு இருக்கிற எல்லா புரோகிராம்களையும் நாம் வேற எங்கேயாவது வைத்து நடத்தி கொள்ளலாம். ஆனால் துவக்கம் இங்குதான் இருக்க வேண்டும். என்னுடைய பகுதி மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று நான் எடுத்து கூறின போது அவர்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இப்படி நடத்த வேண்டும் என்று நான் சபை ஊழியரிடமும் சபை கமிட்டியிடமும் நான் வேண்டுகோள் விடுத்த போது சந்தோஷமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஏற்பாட்டினை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய தனிமைப்பட்ட என்னுடைய குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிக்கையை நீங்கள் வாசிக்க கேட்டிருக்கலாம். சிறியதாக தொடங்கப்பட்ட ஒரு விஷயம், பெருமைக்காக சொல்லவில்லை. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே, ஏன் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே குறிப்பிட்ட சில பேர் அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளை நாங்கள் ஒரு வருடத்துக்குள்ளாக இந்த ஜோர்தான் காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் பப்ளிகேஷன்ஸை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். சாதாரண உழைப்பு அல்ல. தூங்காமல் இருந்த நாட்கள் எத்தனையோ நாட்கள், பலவீனத்தினாலே கஷ்டப்பட்ட நாட்கள் எத்தனையோ நாட்கள், எத்தனையோ முயற்சிகள் தோல்வி அடைந்தது உண்டு. பிறரின் பழி சொற்களுக்கெல்லாம் ஆளானது உண்டு. இவர்களா என்னத்தை செய்ய போகிறார்கள் நமக்கு தெரியாது. ஆதரவு கிடைக்கும் என்று போன இடங்களில் எல்லாம் அவமானப்பட்ட இடங்கள் உண்டு. பிசாசின் கேவலமான சோதனைக்குள்ளாக உட்படுத்தப்பட்ட நாட்கள் உண்டு. ஒரு சமயத்தில் ஊழியமே வேண்டாம், இருக்கின்ற வேலையை பார்த்துட்டு சம்பளம் வாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு போகிறேன் என்ற நிலைமைகள் கூட நான் யோசித்த நாட்கள் உண்டு. எனக்கு வழிகாட்டிய ஒரு ஊழியரிடத்தில் நான் போய் கூறினேன், இந்த ஊழியம்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, இந்த வயசும் பத்தாது, கஷ்டப்படுறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் என்ன பிரச்சனை வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை, எல்லாத்தையும் சமாளித்து போய்கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்ய? இந்த ஊழியத்தை நிறுத்த விடலாமா, நோக்கங்களை விட்டு விடலாமா அப்படி என்று அந்த ஊழியக்கார இடத்தில் கேட்ட போது அந்த ஊழியக்காரர் அருமையாக ஒரு பதில் சொன்னார். நீ பாக்கியசாலி, நீ பாக்கியசாலி. இந்த இடத்துல எத்தனையோ பேர் இருக்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்க, எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்க, தேவன் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை வைத்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. ஒன்றை மட்டும் நீ நினைத்துக்கொள், ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள். எப்போது தேவன் உன்னை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த நிமிடம், அந்த நாள் சாத்தானும் உன்னை ஒழித்து கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். எவ்வளவு தூரம் தேவன் உன்னை வைத்து செய்ய வேண்டும் என்று செயல்களை ஆரம்பித்தாரோ அதை விட டபுள் ஸ்ட்ரென்த்தாக சாத்தானும் செயல்களை ஆரம்பித்து விட்டார். உன்னுடைய ஊழியத்தை இதோடு நிறுத்திவிட. நீ சாத்தானை ஜெயிக்க வைக்க போகிறாயா, தேவனை ஜெயிக்க வைக்க போகிறாயா? அருமையாக கேட்டார். இருந்த குழப்பம் இதுதான். நான் தேவனை ஜெயிக்க வைக்க போகிறேனா அல்லது சாத்தானை ஜெயிக்க வைக்க போறேனா? துணிச்சலாக முடிவெடுத்தேன், இல்லை, தேவன் தான் ஜெயிக்க வேண்டும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதுமல்ல, நான் உன்னை கைவிடுவதுமல்ல
என்று வாக்களித்த தேவன் இன்றளவும் கூட இருந்து இந்த விதமாக வளர்த்து இம்மட்டும் நடத்தி இருக்கிறார், இன்னும் நடத்துவார். ஹல்லேலூயா. சத்தமே வரல. ஹல்லேலூயா. என்ன சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சரி, இன்னும் 2 நாட்கள் நாம் நம்முடைய கிறிஸ்துமஸ் தினத்தை ஆசரிக்க இருக்கின்றோம். எல்லா வருடமும் நாம் கிறிஸ்துமஸை ஆசரிப்பவர்கள் கிறிஸ்துமஸை ஏன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதும் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. நான் கிறிஸ்துமஸை பற்றி விளக்கி கூறாமல் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், எப்படியாக அவர் வளர்ந்தார் என்பதை நான் எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். வாசியுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். இயேசுவானவரை பற்றி வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு வசனம், அவருடைய 12வது வயது எப்படி இருந்தது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசுவானவர் ஞானத்திலே போஷிப்பவராக காணப்பட்டார், நல்ல வளர்ச்சி அவருக்கு காணப்பட்டது. தேவ கிருபை மனுஷ தயவு எல்லாவற்றிலும் அதிகமாக விருத்தி அடைந்திருந்தார். அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வளர்ப்பையும் அவர் தாண்டி வந்த இடங்களை நாம் கண்டிப்பாக யோசித்தாக வேண்டும். லூக்கா அதே 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. முதலாவது வசனத்தில் பார்த்தோம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அது தொடர்ந்துள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினாலே நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இயேசுவானவருக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய ஒட்டுதல், மிகப்பெரிய உறவு எப்படி இருந்தது என்ற ரகசியத்தை நாம் எடுப்போமானால், இந்த அத்தனை வசனங்களுக்கும் அடிப்படையாக இருக்கப்பட்டது ஒரு இடம், தேவாலயம். இயேசுவானவர் அதிகப்படியாக தேடி சென்ற ஒரு இடம் தேவாலயம். இயேசுவானவர் தேவாலயத்தில் சென்று அதிகமாக பேசிய நபர் ஆசாரியர், இப்போதைய பாஷையில் சொன்னார் பாஸ்டர். அதிகமாக உரையாடிய பகுதிகள் என்று பார்த்தால் வேத வசனங்கள், இப்போது சொன்னால் பைபிள். இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபட்டு தேவனுடைய காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து தேவாலயத்தை நேசித்து தேவாலயத்துக்குரியதான காரியங்களை எல்லாம் செய்து அவர் தேவனுடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையிலே பெரிய ஒரு விதமாக மாறினார் என்பதை நாம் அடிப்படையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய சந்ததியையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் எப்படி பிள்ளைகளை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் கண்டிப்பாக நினைத்து பார்க்க வேண்டும். தேவனுடைய காரியங்களிலே அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களா? தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறார்களா? தேவனுடைய காரியங்களை இன்னவிதமாக எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று திட்டங்களோடு இருக்கிறார்களா? சரி, அது விடுவோம். தங்களுடைய ஜீவியத்துக்குரியதான ஒரு நோக்கங்களை கொண்டிருக்கிறார்களா? லட்சியங்களை கொண்டிருக்கிறார்களா? என்னுடைய வாழ்க்கையை இப்படி நடத்த வேண்டும் என்பதை பற்றி ஏதாவது ஒரு காரியத்தை
அவருடைய மனதில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் வேதனையாக சொல்ல முடியும் இல்லை. அது யார் வேண்டுமானாலும் கூறலாம், நான் அல்ல, யாருக்கும் கூறலாம். நாம் நம்முடைய சன்னதியை குறை கூறுவதில், நம்முடைய பிள்ளைகளை கூறுவதில் எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. ஏனென்றால் இயேசுவானவர் இப்படிப்பட்ட காரியங்களிலே வளர்ந்தது முக்கியமாக சொல்ல போனால் அவர்களுடைய பெற்றோர்களால். தேவன் மரியாளிடத்தில் தான் இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானித்திருந்தால் மரியாள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்? இயேசுவை தேவாலயத்துக்குரியான காரியங்களிலே அனுமதித்திருந்திருந்தால் பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் தேவாலயத்துக்குரியான காரியங்களிலே நாட்டம் கொண்டிருப்பார்கள். பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு ரொம்ப டைம் ஆகாது. பெரியவர்களை பார்த்து படிப்பதற்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப டைம் ஆகாது. தானாவே படிச்சிடும், சொல்லிக் கொடுத்தா படிக்காது. நீ போன என்றால் போகாது, அந்த இடத்துக்கு நாம் போனால் கூட வரும். செய் என்றால் செய்யாது, அந்த காரியங்களை நாம் செய்தால் செய். அடிப்படையான மனுஷ குணங்கள். நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய பிள்ளைகளும் தேவனுக்குரியதான காரியங்களில் ஈடுபடாமல் போனால் அந்த சாபம் தங்குகின்ற இடம் நம்முடைய வீட்டில் தான். எடுத்துக்கொள்ளுங்கள் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் குமாரர் 1 சாமுவேல் 3:13. அந்த இடத்திலே ஒரு நிகழ்ச்சி அந்த அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஏலி என்று ஒரு ஆசாரியன் இருந்தார். ஆசாரியன் என்றால் இன்று நாம் கூறுவதை போல் போதகர் அல்லது பாஸ்டர். இன்றைய காலகட்டத்தில் உள்ள போதகர்களை போல் அல்ல. அந்த காலத்தில் ஆசாரியன் என்றால் தேவன் முகமுகமாக அவர்களோடு பேசுவார். ராஜா என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆசாரியர்கள் மூலமாக தெரிவிப்பார். தேவனுக்கும் அந்த ஆசாரியனுக்கும் மிகுந்த ஒரு ஐக்கியம் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் இருந்தவன் தான் ஏலி. அந்த ஏலியை தேவன் கொன்று போடுகிறார். அந்த ஆசாரியனை, பாஸ்டர் அல்லது போதகரை, தேவனோடு ஐக்கியப்படுத்தி இருக்கின்ற ஒரு மனிதனை தேவன் கொண்டு போடுகிறார். ஏன் தெரியுமா? வாசிக்க 1 சாமுவேல் 3:13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்று நீங்காத தண்டனையை கொடுப்பேன். அவன் போய் கொலை ஒன்றும் செய்யல, அவன் போய் களவு ஒன்றும் பண்ணல, தேவனுக்கு விரோதமான காரியங்களை இவன் செய்யவில்லை. அவன் செய்த தப்பு தன்னுடைய குமாரர் செய்த தவறுகளை திருத்தவில்லை. அந்த பகுதியாக நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது தெரியும், அவன் கீழே விழுந்து பிடரி முறிந்து இறந்து போனான், கொண்டு போட்டான். செய்த தப்பு தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சன்னதிகளை அவன் தேவனுக்குரியதான காரியங்களில் வளர்க்கவில்லை. அவன் தேவனோடு தான் இருந்தான், தேவனுடன் பேசிக்கொண்டு தான் இருந்தான். பிள்ளைகள் தோல்வி. பல சமயங்களிலே நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நமக்கு பிடிக்காத காரியங்களும் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமும் நடக்கும் போது நாம் பழியை பிசாசின் மீது போட்டு விடுவோம். பிசாசின் செயலினால் இது நடந்திருக்கிறது. பிசாசுதான் இதற்கெல்லாம் காரணம். பிசாசினால் தான் இவ்வளவு பெரிய கஷ்டங்கள். ஒரு விதத்திலே பிசாசானவனை நாம் குறை கூறினாலும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14 முதல் 16 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். அவனவன்
அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1:14-16 முடிய அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அவன் தன் சுய இச்சையினாலே சோதிக்கப்படுகிறான். நம்முடைய பாவம், நாம் செய்கின்ற விஷயங்கள், நம்முடைய இச்சைகள் நமக்கு சாபமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் செய்கின்ற பல காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை வருவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த செல்ஃப் அனாலிசிஸ் என்கிற ஒரு விஷயம் நமக்கு வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சிந்தனைகளினாலே தேவனுக்குரியதான காரியங்களை நடந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய நடத்தையினாலே தேவனுடைய நடக்கைகளை நாம் நடப்பித்துக் கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமான வழிகளிலே பிறரை அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோமா?